ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காது குத்தல் அரிசி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். காது குத்தல் மட்டும்ன்றது இல்லைங்க, இந்த குழந்தை பிறந்ததுன்னா ஏழாங்காப்பு கூட இந்த இனிப்பு அரிசி செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ சிவப்பரிசி எடுத்துருக்குறேங்க. கார அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்துருக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியில் கூட இந்த இனிப்பு அரிசி செய்வாங்க. இந்த சிவப்பரிசியில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க. நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. ரொம்ப டைம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப டைம் ஊற வைக்கும்போது அந்த வெள்ளைப்பாவு நம்ம சேர்த்து செய்யும்போது அப்படியே ஒரு நசப்பு தன்மையாக இருக்கும். அது மாதிரி நான் ரொம்ப டைம் ஊற வைக்காதீங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுதுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டின அரிசி அது மாதிரி காட்டன் துணியில் நல்லா அந்த தண்ணி இழுக்கிற அளவுக்கு ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. இதுமாதிரி காட்டன் துணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். அவ்வளோதாங்க. நல்லா இது தண்ணி இழுத்ததுக்கப்புறம் தாங்க நம்ம அரிசி கிண்டணும். இது நல்லா காயட்டும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன். நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 200 கிராம் பச்சைப்பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு தேங்காய் உடச்சி வச்சுருக்குறேன், 600 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேங்க. 600 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் வந்து பல்லாக உடச்சி எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன கீத்தாக எடுத்து வச்சுக்கணும். இதை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. நான் சின்ன தேங்காய்ன்றதுனால நான் ஒரு தேங்காய் போட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பெருசாக மூடி வந்து பெருசாக இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு அரை மூடி சேர்த்தா போதும். நான் சின்ன தேங்காய்ன்றதுனால 1 சேர்த்துங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசி பாருங்கள், நல்லா அந்த ஈரெல்லாம் நல்லா காஞ்சி நம்ம கையில் இப்போ எடுக்கும்போது ஒட்டக்கூடாதுங்க. இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பருப்புலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. முதல்ல பச்சை பருப்பு வறுத்துக்கலாங்க. பச்சை பருப்பு நல்லா அந்த பச்சை வாசனை போய்ட்டு அந்த பொன்னிறமாக வறுக்கணுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேங்க தட்டில், இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு நல்லா அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும்போது நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதையும் அந்த அரிசியிலே சேர்த்துக்கலாம். இப்போ அதே வானலில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. நெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை மாதிரி நீங்கள் வெறும் வானல்லையே அந்த தேங்காவை வதக்கி எடுத்தால் போதும். நல்லா அந்த ஈரெல்லாம் போயிடுதுங்க. தேங்காயில் இருக்கிற ஈரெல்லாம் நம்ம இதையும் எடுத்துடலாம். பொட்டுக்கல்லே லைட்டாக அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே நம்ம வதக்கி கொடுத்துட்டு போடலாங்க. அப்படியே வறுத்த பொட்டுக்கல்ல தான் இருந்தாலும் லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் இப்போ அடுப்பெலாம் ஆன் பண்ணலைங்க. அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே லைட்டாக அந்த சூடு பண்ணி போட்டால் போதும். இதையும் எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாங்க. இப்போ வெல்லம் எடுத்துருக்குறேங்க. வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்ம அதிரச பாவுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும். இப்போ அதிரச பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளம்பாவாக எடுப்போம். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதை மாதிரி பொங்கி வர்ற டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் அந்த பாகு பதம் பார்த்துக்குங்க. பாருங்கள், இன்னும் வரல. இப்போ தண்ணியில் போட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிரச மாவு பதங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பார்த்துக்கலாங்க. கொதிக்கும் போதே பாருங்கள், கலர் கொஞ்சம் நேரம் நல்லா டார்க் கலராக வந்திருக்குதுங்களா. இது பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இருந்தாலும் நம்ம தண்ணியில் போட்டு பார்த்துக்கலாங்க.
பாருங்கள், உருட்டி எடுத்தால் நல்லா உருட்டி நம்ம கையில் உருண்டு வரணும். இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியில் நம்ம பாவை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வடிகட்டி எடுத்துடுறேன். திரும்பவும் இருக்கிற பாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு அரிசி உதிரி உதிரியே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சாறுலாம் நல்லா அந்த வெள்ளைப்பாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் உதிரி உதிரியாக ஆகுது. இன்னும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் தனித்தனியாக அரிசி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.